நான் இது வரைக்கும் 3 டைம்ஸ் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கேன். இந்த 3 டைம்ஸுமே எனக்கு 3 டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்ட்ரீமான இயர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் இருந்துச்சு. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இயர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் ஏன் இருக்குது, தென் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அண்ட் ஜென்ரலாக இருக்கிறது என்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ப்ரெக்னென்சி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனுக்கு இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இயர்லி ப்ரெக்னன்சி ஏன் நடக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்போ ஸ்பெர்ம் எக்கை மீட் பண்ணுதோ அப்போ நம்மளோட பாடி 3 ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணும். அது ஹச்சிஜி, ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரோஜெஸ்ட்ரான். இந்த 3 ஹார்மோன்ஸ் தான் நம்மளோட யூட்ரஸில் போய் இம்ப்ளண்டேஷன் ஆகிறதுக்கும் எம்ப்ரியோவை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கும் ஹோல் ப்ரெக்னென்சியை சேஃபாக வச்சுக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ இந்த 3 ஹார்மோன்ஸும் சேம் டைமில் ரியாக்ட் ஆகுறதுனால இயர்லி ப்ரெக்னென்சி இருக்குது நமக்கு. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணுறேன். நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ண மாதிரி 3 ப்ரெக்னென்சியில் 3 டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரீமான சிம்டம்ஸ் இருந்துச்சு எனக்கு. ஸ்டார்டிங் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு 0 சிம்டம்ஸ் இருந்துச்சு. உண்மையாக உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எனக்கு எந்த சிம்டம்ஸ்மே இல்லை. நானும் 20th டேலேருந்தே கூகுளில் என்னெல்லாம் இருக்கும் இன்ஸ்டாகிராம்லலாம் பயங்கரமாக ரிசர்ச் பண்ணேன். ஆனால் எனக்கு எந்த வகையான ஸ்டொமக் பெயின்லேருந்து எதுவுமே இல்லை. ப்ளீடிங் இருக்குமாங்க, ஸ்பாட்டிங்பாங்க, நான் ஒரு மாதிரி சோராக இருக்குமாங்க, ஹெட்டேக்குன்பாங்க, பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், எதுவுமே எனக்கு இல்லை. 0. நான் எப்படி இருந்தேன்னா நான் அப்படியே தான் 28 நாள் வரைக்கும் அப்படி தான் இருந்தேன். எனக்கு என்னடா இது, நமக்கு எதுவுமே இல்லையே, யூரின் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கணும் அப்படிலாம் இருந்துச்சு கூகுளில். ஆனால் எனக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் கார்ட் டெஸ்ட் பண்ணேன். எனக்கு டபுள் லைன் வந்துச்சு. காட்ஸ் கிரேஸில் எனக்கு டபுள் லைன் வந்துச்சு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. 15th டேலேருந்து ஃபர்ஸ்ட் மந்த் செகண்ட் மந்த் எந்த பெயின் இல்லை, எதுவுமே இல்லை. அடுத்து 2வது ப்ரெக்னென்சியில் தான் எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு, எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு. ஐ ஸ்டில் ரிமெம்பர். எனக்கு 20th டேல இருந்து பயங்கரமான ஸ்டொமக் பெயின், அடிவயிறு வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. 24/7 எனக்கு பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சு. பேக் பெயினும் இருந்துச்சு. பேக் பெயின் அப்பப்போ தான் இருக்கும், ஆனால் அந்த ஸ்டொமக் பெயின் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு. அதுவும் சும்மா லைட்டாக இருக்கும் அப்படின்னா ஓகே. எனக்கு பயங்கரமான கிராம்ஸ் விட பயங்கரமாக நமக்கு எப்போவுமே நமக்கு இருக்கிறத விட பயங்கரமான ஸ்டொமக் பெயின் 20th டேலேருந்தே இருந்துச்சு. எனக்கு எப்போவுமே டேட்டு வரத்துக்கு ஒரு 5 நாளைக்கு 6 நாளைக்கு முன்னாடி எனக்கு கால் வலிக்கும், ரொம்ப வலிக்கும், ஸ்டொமக் பெயின் இருக்கும். இந்த 2 தான் எனக்கு பயங்கரமாக இருக்கும். இந்த வாட்டி எனக்கு கால் வலி இல்லை, ஆனால் பயங்கரமாக ஸ்டொமக் பெயின் இருந்துச்சு. அதுவும் அந்த டைம் அந்த 20th டேனா அந்த 5 நாளைக்கு 6 நாளைக்கு முன்னாடி எனக்கு பயம், என்னடா இந்த மந்த்தும் அவ்வளோதானா அப்படின்னு தான் நான் இருந்தேன். ஆல்ரெடி எனக்கு இன்காம்பிடன்ஸ் சர்விக்ஸ்னால ஒரு ப்ரீடம் அபார்ஷன் ஆயிருந்துச்சு. அடுத்த பேபியும் இதே மாதிரி கொஞ்சம் நமக்கு பெயின் இருக்கு, கிரிட்டிக்கல் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு எங்க அம்மா, ஹஸ்பண்ட் யார்கிட்டையுமே நான் இன்ஃபார்ம் பண்ணல. இதை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. இந்த டைம்ல தான் எங்க அக்காவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் எங்க ஊர்ல கைனகாலஜிஸ்டா இருக்காங்க. அவங்க கிட்ட நான் அந்த மாதிரி என்னோட ப்ராப்ளமை ஷேர் பண்ணேன். எனக்கு எக்ஸ்ட்ரீமா பெயினா இருக்கு, எங்க அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ண முடியல, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. இந்த டைம்ல தான் எங்க அக்காவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கைனகாலஜிஸ்டா இருக்காங்க. அவங்களுக்கு 20th டேல பிரெக்னன்சி அந்த ஒரு ஸ்டேஜில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீமான ஸ்டொமக் பெயின், ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிற அளவுக்கு ஸ்டொமக் பெயின் இருந்துச்சு. அப்புறமா ஸ்கேன் பண்ணதில் பேபி நார்மலாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்டொமக் பெயின் இருக்கிறது அப்சல்யூட்லி நார்மல் தான். அது அந்த பிளான்டேஷன் நடக்கிறதுல ஹார்மோன்ஸ் எக்ஸஸாக அதிகமாக ஆகிறதுனால நமக்கு அந்த மாதிரி வரும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உங்களுக்கு ஸ்டொமக் பெயின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் போய் ஒருக்கு கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு முக்கியமான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா எக்டோபிக், அப்படி இல்லைன்னா அபார்ஷனாக இருக்கலாம். எல்லா நேரமும் ஸ்டொமக் பெயின் ஓகே இல்லை. ஒரு சில நேரத்தில் ஸ்டொமக் பெயினால பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஸ்டொமக் பெயின் இருக்குது அப்படின்னா ஒருத்தர்கிட்டையாவது அட்லீஸ்ட் டிஸ்கஸ் பண்ணி ஓகே இல்லைன்னா அது ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லி நீங்கள் டயக்னோஸ் பண்ணணும். அப்போதான் என்னோட அக்காவோட ஃப்ரெண்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த மாதிரி முக்கால்வாசி நேரம் ப்ரீ ப்ரெக்னென்சியும் பீரியட்ஸாக வர்றதும் சேமாக தான் இருக்கும். சேம் ஹார்மோன்ஸ் நமக்கு அதிகமாகிறதுனால தான் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை.
ப்ரீ ப்ரெக்னென்சியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டொமக் பெயின் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ஃப்ரீயாக விடாமல் வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட்டை வந்து இன்ஃபார்ம் பண்ணி வந்து ஸ்கேனுக்கு போங்க, அது உங்களுக்கு வந்து சேஃப் அப்படின்னாங்க. ஆனால் முக்கால்வாசி நேரம் வந்து ஸ்டொமக் பெயின் இருக்கிறது நார்மல் தான், எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு வந்து எக்ஸஸாக ப்ளீடிங் இருக்குது, ஸ்டொமக் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது, எல்லாமே எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போகணும். தென் 28th டேயில் வந்து டபுள் லைன் வந்துச்சு, ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன், எல்லாமே ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. ஸ்கேனுக்கெலாம் வந்து ப்ராப்பராக அட்டென்ட் பண்ணியிருந்தேன், ஸ்கேனில் எல்லாமே வந்து ஓகேயாக இருந்துச்சு. பேபி ரொம்பவே வந்து ஹெல்த்தியாக இருந்தான். அரௌண்ட் 6th மந்த் அப்போ எனக்கு இன்காம்பிடன்ஸ் சர்விக்ஸ்னால எனக்கு வந்து கர்ப்பப்பை வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. பேபி வந்து ப்ரீடம் அபார்ட் ஆகிடுச்சு. நான் வந்து இதை பற்றி லாங் வீடியோவில் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஒரு அதையும் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது அந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அது ஒரு பெரிய கதை, அதை நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அதே நம்ம வந்து ப்ரீ ப்ரெக்னென்சி இயர்லி ப்ரெக்னென்சிக்கு வருவோம். நான் 3வது வாட்டி ப்ரெக்னென்ட் ஆனேன். 3rd டைம் ப்ரெக்னென்சியில் எல்லாமே அப்சைட் டவுனாக இருந்துச்சு. இந்த வாட்டி அரௌண்ட் 20th டேயில் இருந்து எனக்கு எக்ஸ்ட்ரீமாக லெக் பெயின் இருந்துச்சு. இடுப்புக்கு கீழே எனக்கு கம்ப்ளீட்டாக பெயின் இருந்துச்சு. எனக்கு வந்து ஃபீவரிஷாக இருக்கும், அதாவது பெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால பெயின் அதிகமாகி எனக்கு ஃபீவர் வர்ற அளவுக்கு இருந்துச்சு. 24/7 நான் பெயின்லேயே தான் இருந்தேன். உட்கார முடியாது, நிற்க முடியாது, இடுப்புக்கு கீழே கம்ப்ளீட்டாக எனக்கு அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருந்துச்சு எனக்கு. நான் அப்போ தான் வந்து எங்கள் அக்காவோட ஃப்ரெண்ட் கைனகாலஜிஸ்ட் இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணேன், என்னால் வந்து டாலரேட் பண்ணிக்க முடியலக்கா, என்ன பண்ணலான்னு சொல்லி. அவங்க அப்போ தான் எனக்கு அந்த அக்கா உடனே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆக்சுவலாக இந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, ரிலாக்ஸிங் அப்படிங்கிற ஹார்மோன் அதிகமாகிறதுனால நம்மளோட ஜாயிண்ட் வந்து லூசன் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் ப்ரெக்னென்ட் போகிறீங்க அப்படின்னா உங்களோட யூட்ரஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், பிளட் ப்ரெஷரும் அதிகமாக இருக்கும், பிளட் ஃப்ளோவும் டபுள் தி டைம் இருக்கும், டபுள் தி அமௌண்ட் அதிகமாக இருக்கும். இந்த பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறதுனால தான் ப்ரீ ப்ரெக்னென்சிலே சரி இயர்லி ப்ரெக்னென்சிலே சரி உங்களுக்கு பெயின் அதிகமாக இருக்குது. எனக்கு அவ்வளோன பெயின் இருந்துமே நான் வந்து ஹோப்போடு தான் இருந்தேன். 28th டேயில் வந்து செக் பண்ணேன், எனக்கு டபுள் லைன் வந்துச்சு, ஹாப்பியாக இருந்தேன். எனக்கு இந்த வாட்டி ஃபுல் டேர்மில் அழகான ஆண் குழந்தை இருந்தான். ஸோ இதுலேருந்து என்ன டேக்அவே அப்படின்னா, சேம் இண்டிவிஜுவலுக்குமே அடுத்தடுத்த ப்ரெக்னென்சியில் வந்து வேறு மாதிரி இருக்கும் சிம்டம்ஸ். ஹோலா இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, 3 ஹார்மோன்ஸ் சேம் டைமில் வந்து ரிலீஸ் ஆகிறதுனால பெயின் அதிகமாக இருக்கும். 2 இம்ப்ளான்டேஷன் வந்து சேம் ஆளுக்கே வேறு ப்ரெக்னென்சியில் வேறு மாதிரி இம்ப்ளான்ட் ஆகும். 3 உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ரெக்னென்சியில் ப்ரீவியஸ் ப்ரெக்னென்சியை விட உங்களுக்கு பெயின் அதிகமாக இருக்கிறதுக்கு ரீசன் வந்து பிளட் ஃப்ளோ அதிகமாகிட்டே இருக்கும். பிளட் ஃப்ளோ அண்ட் ப்ரெஷர் தான் அந்த பெயினுக்கு ரீசன். எப்போ வந்து நீங்கள் எப்போ வந்து பயப்படணும், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் எக்ஸசிவாக வந்து ஸ்டொமக் பெயின் இருந்தாலோ, ஹெவி ப்ளீடிங் இருந்துச்சு அப்படின்னா, ஸ்பாட்டிங் இருந்தால் ஓகே, ஆனால் ஹெவி ப்ளீடிங் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணணும். இது என்னென்னா ஐதர் அபார்ஷனாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து டியூபல் ப்ரெக்னென்சியாக இருக்கலாம், ரெண்டுமே ஆபத்தான விஷயம்தான். நம்பர் 3 வந்து நம்ம வந்து யூரின் போகும்போது வந்து பேர்னிங்காக இருந்துச்சு அப்படின்னா, இச்சிங்காவோ இல்லை பேர்னிங்காவோ இருந்துச்சு அப்படின்னா அங்கே அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான். இன்ஃபெக்ஷனாக இருந்துச்சுனாலும் அபார்ட் ஆகும், இன்ஃபெக்ஷனாக இருந்தால் உறுதியாக அபார்ஷன் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து பேர்னிங் இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போகணும். நம்பர் 3 ஸ்மெல் வந்துச்சுன்னா, ரெஸ்ட் ரூம் போகும்போது எஸ்பெஷலி யூரின் போகும்போது ஸ்மெல் வந்துச்சுன்னா அங்கே கொஞ்சம் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய இடம் தான். ஓகே கைஸ், நான் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அடுத்த ஒரு ப்ரெக்னென்சி ரிலேட்டடான ஒரு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். பாய், டேக் கேர்.